இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய 3வது சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்று காலை சரியாக 10 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்யனர்க்கினை ஆசீர்வாதம் தோத்திரப்பலியும் செய்தி கூட்டமும் வேண்டுதல் திருப்பலியில இன்று விசேஷமாக நோயாளிகளுக்காக மற்றும் ஒரு சில தீய சக்திகளிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை பெற சிறப்பு திருப்பலியும், அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய குணமளிக்கும் வழிபாடும், அதனை தொடர்ந்து அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான அன்னையுடைய பரிந்துரை ஜெபத்தை பெற்று செல்ல உங்களை அன்போடு இருக்கிற கூப்பி ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். பிரிய மாணவர்களே, தாயின்றி வெற்றிகளை தாயிருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரிய மாணவர்களே, இன்றைய நற்செய்தியில் சிந்தனை, கடவுளின் நீதி என்பது வெறும் தீர்ப்பு அல்ல, அது இரக்கமும் குணமாக்குதலும் பலவீனமானவர்களை உயர்த்துவதும் ஆகும். தீய நோக்கத்துடன் இயேசுவை அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் செயல் முற்றிலும் வேறானது. அவருடைய அதிகாரம் ஒடுக்குவதற்காக அல்ல, குணமாக்குவதற்காக. அவருடைய நீதி அளிப்பதற்காக அல்ல, வாழ்வளிப்பதற்காக. அவர் பலவீனமானவர்களை கவனித்துக் கொள்கிறார், அவர்களை கைவிடுவதில்லை. சுருக்கமாக சொன்னால், உலகம் தனது அதிகாரத்தை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் பயன்படுத்துகிறது. ஆனால் கடவுளின் அதிகாரம் இயேசுவில் வெளிப்படுத்தப்பட்டது போல குணமாக்குவதற்கும் வாழ்வளிப்பதற்கும் பலவீனமானவர்களை கவனித்துக் கொள்வதற்கும் பயன்படுகிறது. நமக்கு எந்த விதத்திலாவது அதிகாரம் இருந்தால் அது குடும்ப தலைவராகவோ பணியிடத்திலேயோ சமூகத்திலோ இருக்கலாம். அதை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தாமல் இயேசுவை போல பிறருக்கு வாழ்வளிக்க, உதவ, குணமாக்க பயன்படுத்த முற்படுவோம். பரலோக தந்தையே இறைவா, நாங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய மக்களாய், ஒரு உந்து சக்தியாய், நேர்மறை வார்த்தைகளால், நேர்மறை சிந்தனையால், நேர்மறை நடத்தையால் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் புதிய உந்து சக்தியை, ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வாழ்வாக அமைய ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.